இன்னைக்கு எங்களுடைய கட்சியுடைய ஆணி வேறு, கட்சியுடைய மெயின் பில்லர்ஸ் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். ஒரு நிர்வாகியுமே இன்னைக்கு வந்திருந்தாங்க, எந்தூசியாஸ்டிக்கா வந்திருந்தாங்க. எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கன்னியாகுமரியில இருந்து வரதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கடினமான சூழ்நிலை இந்த மழை கூட இருந்தது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷனாகவும் ஒரு கிளாரியன் காலையும் என்னோட லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமையா செயல்படுங்க, கட்சிக்காக ஒர்க் பண்ணுங்க, தமிழ்நாட்டுடைய புதிய ஹிஸ்டரிக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. யாரை எலிமினேட் பண்ணுங்கிறத கிளியரா சொல்லிட்டாரு. அது திருப்பி திருப்பி சொல்றாரு. தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ அது ரெண்டுத்தையும் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களோட ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் ஆல்ரெடி பயங்கர எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஜெனரல் செக்ரட்டரி சொன்னாரு, கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்லயே 1 லட்சம் பதவிகள் கொடுக்கப்படுது. ஒரே கட்சி, உலகத்திலே ஒரே கட்சி, 3 லட்சம் பதவிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப இது விஜய் அவர்களுடைய தலைமையில விஜய் தலைமை இயக்கம், அவரு தலைவர், எல்லாரையும் தலைவரை உருவாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி அறிஞர் அண்ணா பண்ணிட்டு போனது, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பண்ணாரு, இன்னைக்குதான் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முசாப் அவரு தலைவர் அவர்கள் பேசும்பொழுதே அவர் கிளியரா சொல்லியிருந்தாரு, அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த அழுத்தங்களுக்கு பணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன அழுத்தம்னா தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் சொன்னாரு. சோ we have to decode. தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு அழுத்தம் இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், தீய சக்தி திமுக என்ன மாதிரியான ஊழல் நடக்குதுன்னு பாருங்க. 208 ஸ்கூல் மூடி இருக்காங்க, பேப்பரை திறந்தா கிரைம். நீங்களே பாருங்க, நீங்க படிச்சவர், நன்கு படிச்சவர், உங்களுக்கே தெரியும். ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா பாக்குறீங்க. அப்ப லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. ஒரு அமைச்சர் கே நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி ஊழல், 3 லெட்டர் இடி எழுதியிருக்காங்க. அந்த இடி மேல தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கமே அவர் மேல இப்ப என்கொயரி கண்டக்ட் பண்றாங்க. பாருங்க, அப்போசிஷன் கூட கிடையாது, அவரோட ஓன் மினிஸ்டர், முனிசிபல் அண்ட் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அவல நிலைக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு, கவர்மெண்ட் வந்திருக்குன்னா இந்த தீய சக்தி எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தலைவருடைய பாயிண்டா இருந்தது. இன்னைக்கு நீங்க கூட்டணி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்னோட தலைவர் கிளியரா சொல்லிட்டாரு, யார் அவர் கை காட்டுறாரோ அவர் தான் வேட்பாளர். அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய தலைவர் தான், எங்களுடைய தளபதி அவர்களுடைய தலைமையில தான் எல்லாமே. அப்போ கூட்டணி ஏதாவது டிசைட் ஆச்சுன்னா அதை எங்களுக்கு சொன்னாருன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணேன். உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவேன்.